தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் வாக்கியம் 12-13 வாசிக்கும்போது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனந்திரும்பு. தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் மனந்திரும்புதல். யோவான் செய்த ஒரு பிரசங்கம் மனந்திரும்பு என்ற பிரசங்கத்தை அங்கே செய்தார். இந்த கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன சிந்திக்கிறோமோ, அப்படியா பிசாசு நம்முடைய பாவ வழிகளே கொண்டு போகிறான். மீண்டும் மீண்டுமாய் நாம் தேவனை விட்டு வெகு தூரமாய் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தியாக மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பயந்து அதை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி முதலாவது தூது நமக்கு போதிக்கிறது. எனவே இதை பார்த்து கொள்கிற அருமையான அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதனால் எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியாவுடைய மகன் மனாசே. இந்த மனாசேவுடைய கரைகளை நான் சிந்தித்து பார்க்கும்போது, அவன் சிலை வழிபட்டு அந்த ஸ்தலங்களை மீண்டுமாய் கட்டினான். ஆலயத்திலே 2 பிறர்களும் பாகாலுக்கு வானத்தின் சேனைகளுக்கும் பலிபீடங்களை அங்கே கட்டினான். தன் குமாரர்களை அங்கே மோனேசாவுக்கு பலியிட்டு குறிசூர்களையும் அஞ்ஞான பாக்கியங்களையும் ஊக்குவித்தான். கானானை விட இஸ்ரவேல் அதிக அக்கிரமம் செய்ய இஸ்ரவேலை அவன் வழிநடத்தினான் என்று சொல்லி நாம் மையத்திலே வாசிக்கிறோம். அதற்கு தடையாக தேவன் அங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அங்கே அசிரிய அரசனை அனுப்பினார். அவன் மனாசாவை கைது செய்து அவன் மூக்கில் கொக்கிகளை மாட்டி பாபிலோனுக்கு அழைத்து சென்றான். பாபிலோனின் அங்கே மனாசா செய்த ஒரு காரியம், பாவ வழிகளை விட்டு திரும்பி தேவனிடம் இருந்தான். அங்கே மனந்திரும்பலை அங்கே அவன் கற்றுக்கொண்டான். அவர் விடுதலை செய்து யூதாவிற்கு மீண்டுமாய் அங்கே அனுப்பப்பட்டான். இதை செய்தது தேவனே என்பதை மனாசே உணர்ந்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வழிவிலைக்கு செல்லும் போது ஆண்டவர் ஒரு மனந்திரும்பல் சத்தியத்தை கொடுக்கிறார். அங்கே மனாசாவுடைய வாழ்க்கை மாறிற்று. மற்றுமாய் தன் ஆட்சியிலே அவன் செய்த முதல் பகுதியிலே தான் செய்த தீவனை எல்லாம் மாற்றுவதற்கு அங்கே மனாசே இப்பொழுது முயன்றான். அங்கே யெகோவாவின் பலிபீடங்களை புதுப்பித்தான். மக்களிடம் யெகோவாவை அங்கே வணங்க செய்தான். ஆனாலும் அஞ்ஞான வழிபாட்டு ஸ்தலங்களை அவன் நீக்கி போடவில்லை. ஜனங்கள் தொடர்ந்து அங்கே தொழுகை செய்து வந்தார்கள். எனவே மனாசே மனம் திரும்பி சீர்திருத்த போதிலும் பலர் பாவத்தின் மாண்டு போக காரணமான இருந்தார்கள். அவர் எல்லோரும் மனம் திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. நாமும் மிகுந்த எச்சரிக்கையுடனே வாழ வேண்டும், இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்யும்போது மற்றவர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு சிறிய ஒரு பாவம் செய்யும்போது மற்றவர்கள் அதை பார்க்கும்போது அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களும் அந்த தவறான வழியிலே ஈடுபடுகிறார்கள். எனவே மற்றவர்கள் அப்படி செய்ய முடியாது. சரியான பாதையை நீங்கள் நானும் காட்ட வேண்டும் என்பதை அவருடைய இரட்சிப்புக்கு கொண்டு வர வேண்டும். அவருடைய இரட்சிப்புக்கு அவர்தான் பொறுப்பு. ஆனால் இரட்சிப்பை எளிதாக்குவதும் கடினமாக்குவதும் நம் கையில் இருக்கிறது. மற்றவருடைய இரட்சிப்பை குறித்து தவறான வழியிலே நீங்கள் நடத்தக்கூடாது. ஒருவேளை நாம் பாவியாக இருந்தாலும் நம்மளே பார்க்கிற பிள்ளைகள் நாம் செய்கிற தவறை மற்றவர்கள் பின்பற்றி போகக்கூடாது. எனவே ஆண்டவருக்கு சாட்சியாக ஆறுவோம். நீங்கள் நானும் மனந்திருவோம், மற்றவர்கள் மனந்திரும்ப செய்வோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன்.